அண்மை செய்தி. ஒடிசா பூரி ஜெகநாதர் கோவிலில் கடும் கூட்ட நெரிசலில் சிக்கி 120 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேரோட்டத்தை காண ஒரே நேரத்தில் 5 லட்சம் பேர் திரண்ட நிலையில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் உள்ளார். நிரஞ்சன், வணக்கம். இது குறித்தான முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? பூரி ஜெகநாதர் கோவில் தேரோட்டம் என்பது உலக பிரசித்தி பெற்றது. ஒவ்வொரு வருடமும் ஒரு வருடம் முழுவதுமே அந்த தேரை தயாரிப்பதற்கான பணிகளில் ஈடுபடுவார்கள். உலக புகழ் பெற்றது. பல்வேறு நாடுகளில் இருந்தும் கூட ஏராளமானோர் இந்த தேர் திருவிழாவை பார்ப்பதற்காக வருவார்கள். இந்த முறை பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள், முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் மழை பாதிப்பு என்பதும் அதிக அளவில் இருக்கும் என்ற எச்சரிக்கையும் ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்தது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் நேரடியாக இந்த விவகாரங்களில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் வகையில் கண்காணிப்பு பணிகளிலும் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் கடுமையான கூட்ட நெரிசல் ஒரு பக்கம், மழை தொடர்ச்சியாக பெய்து வருவது ஒரு பக்கம் என்று அந்த இடமே தற்பொழுது கலைபகரமாக மாறி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 120 பேருக்கு மேல் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு சோகமான செய்தி என்பதுதான் வந்து கொண்டிருக்கின்றது. கடுமையான கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாம் தற்பொழுது காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூட்ட நெரிசலில் சிக்கியவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்க்கின்றோம். தேர் என்பது அந்த பூரி நகரின் முக்கியமான வீதிகளின் வழியாக இழுத்து வரப்படும். பக்தர்கள் தான் இழுத்து வருவார்கள். 3 தேர்கள் அடுத்தடுத்து வரும். பூரி ஜெகநாதர், அவருடைய சகோதரர், அந்த இதிகாச முறைகள் படி அந்த தேரோட்டம் என்பது நடைபெறும். பொதுமக்கள் வெறும் ஒடிசா மாநிலம் மட்டுமில்லாமல் நாடு முழுவதிலும் இருந்தும் வருவார்கள், உலகம் முழுவதிலும் இருந்து வருவார்கள். அந்த கயிறை கட்டி இழுக்கும் பொழுது ஏற்கனவே மழை பெய்து அந்த சாலை முழுவதும் தண்ணீர் இருப்பதால் ஸ்லிப்பரியாகி வழுக்கி விட்டு நிறைய பேர் கீழே விழுந்திருக்கிறார்கள். இதனால் பதற்றம் என்பது ஏற்பட்டு ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து இந்த அசம்பாவித சம்பவம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. உயிரிழப்புகள் நடந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனாலும் கூட இதுவரை இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் வரவில்லை. ஆனால் ஒரு ஸ்டாம்பேட் மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கிறது என்று சற்று நேரத்திற்கு முன்பாக தகவல்கள் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது கிட்டத்தட்ட 120க்கும் அதிகமானோர் காயமடைந்து அவர்கள் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்வாய்ப்பாக அனைவரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், உயிர் சேதம் எதுவும் இல்லாமல் மீண்டு வர வேண்டும் என்பதை தான் நாம் இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்ள முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.